வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிடபிள்யூசி சீசன் 7 வந்து லான்ச் பண்ணும்போது ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தி ஏற்பட்டுச்சு. ஏன்னா பழைய மெயினாக வந்து எல்லாரை விட ஆங்கரிங் பண்ணுறதுல நம்ம ரக்ஷனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு மாக்காப்பாவும் ஜோயாவும் ஆங்கரிங் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரோட ஃபேவரட் கோமாளியாக இருந்த குரேஷிக்கு பதிலாக வேறு நிறைய புதிய கோமாளிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குக்ஸே வந்து 2 குக்கு, அது மட்டும் இல்லாமல் 4 ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதிய ஒரு வேர்ஷனாக சிடபிள்யூசி சீசன் 7 லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்துலேருந்தே ரசிகர்கள் மத்தியில் என்ன ஒரு பேச்சு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பழைய சீசன் மாதிரி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஸ்கிரிப்டட் மாதிரி இருக்குது. காமெடிஸ் எல்லாம் ஸ்கிரிப்டட் மாதிரி இருக்குது. சிரிப்பே வராத மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி இது வந்து செட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி தோணுது. நேச்சுரலான காமெடி இல்லை, அந்த மாதிரி இல்லை. அதாவது மணிமேகலை, பாலா அப்படின்னு சொல்லிட்டு சீசன் 2 சீசன் 3 போன அளவுக்கு விறுவிறுப்பாக இப்போ சீசன் 7 இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு வந்து ரசிகர்கள் வந்து சிடபிள்யூசி இஷ்யூக்கு அப்புறம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அதில் விட முக்கியமாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திவாகர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்னை மாக்காப்பா ஆனந்த், புகழ் மற்றும் கானா வினோத் இவங்க 3 பேரும் சேர்ந்து இரும்பு ராடால் தாக்கியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, தான் ஒரு டாக்டர், என்ன வந்து இந்த மாதிரி 3 பேர் வந்து தாக்கும்போது என்னால் என்ன செய்ய முடியும், ஒரு மருத்துவருக்கே இந்த நிலைமை அப்படின்னா யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நுஸ்ரத் பேட்டை காவல் நிலையத்தில் வந்து இந்த விஷயம் சம்மந்தமாக ஒரு பெட்டிஷனை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சம்மந்தமாக தான் புகழையும் மாக்காப்பா ஆனந்து கானா வினோத்தையும் சித்திரை 1 அதாவது தமிழ் நியூ இயர் அப்போ வந்து விசாரிக்க கூப்பிட்டுருக்காங்க. அந்த விசாரணைக்கு அப்புறமேலு மீடியாவுக்கு ஆன்சர் பண்ண அவங்க 3 பேருமே நிறைய விஷயங்களை முன் வச்சிருக்காரு. அதாவது அதுக்கு முன்னாடி வந்து திவாகர் பேசுகிற நிறைய விஷயங்களுக்கு ஆன்சர் பண்ணது மட்டும் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் திவாகர் மேலேயும் நிறைய விமர்சனங்களை வந்து முன் வச்சிருக்காங்க. முடிஞ்சால் அவனை இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாக்காப்பா ஆனந்தே சொல்லியிருக்காரு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச செஃப் வெங்கடேஷ் பட் வந்து இந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கிறதா இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய வைரலாக போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திவாகர் ரீசெண்டாக பேசின அந்த வீடியோ பதிவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன கேள்விகளான நான் வந்து பெண்கள் கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து எனக்கு கேட்டால் சிரிப்பாக இருக்குது. அதாவது நான் வந்து என்னை வந்து குக் வித் கோமாளியில் வந்து கண்டினியூஸாக ஒரு கோமாளியாக கூப்பிடல, ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி தான் பண்ண சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து உள்ளே வந்தப்போ வந்து எனக்கு வந்து கானா வினோத்தோட ஒய்ஃபான பாக்யா மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதை வந்து இருக்குது. ஏன்னா அவங்கள பார்த்தா என்னுடைய சிஸ்டர் ஃபீலிங் வரும். நான் வந்து அவங்கக்கிட்ட ரொம்பவும் ஃபன்னாக மட்டும் தான் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் இதை வந்து கானா வினோத் புகழ் மட்டும்தான் இதை பெருசு பண்ணினாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் செட்டுக்குள்ளே வரும்போதே புகழ்கிட்ட போய் ஹாய் புகழ் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். ஆனால் வந்து அவர் என் கூட ஹேண்ட் ஷேக் பண்ணலை, அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டார். எனக்கு அப்போவே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறமேலு மாக்காப்பா அண்ணாக்கிட்டே நான் போய் ஹாய் மாக்காப்பா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவரும் மூஞ்சி திருப்பிட்டு போனார். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புகழ் மூஞ்சி திருப்பிட்டு போனதுக்கு எனக்கு அர்த்தம் புரிஞ்சுது. ஏன்னா மேபி நான் வந்து இந்த ஃபீல்டில் வந்து அவரை விட அதிகமாக வந்துட்டா மேபி அவருக்கு பிளேஸ் இல்லாமல் போயிடும்ல. ஸோ வந்து அவர் அந்த மாதிரி பண்ணாங்க. ஆரம்பத்துலேருந்தே அவர் என்கிட்ட மூஞ்சி கொடுத்தே பேசலை, ஒரு மாதிரி இரிட்டேட்டிங். நான் பக்கத்தில் வந்தாவே அவர் ஒரு மாதிரி அங்கே அந்த இடத்துலேருந்து விலகி போயிடுவார். அப்படி தான் பண்ணிட்டு இருந்தார். ஸோ எனக்கு ஆரம்பத்துலேருந்தே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. என்ன இந்த ஷோ பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். ஆனால் இப்போது பாக்யாவோ இல்லை மற்ற ஒரு விமன் கண்டஸ்டன்ஸோ எல்லாருமே என்கிட்ட வந்து நல்லா பேசினாங்க. ஆக்சுவலாக அவங்க எல்லாரும் வந்து என்கிட்ட நல்லா பேசுறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புகழுக்கு வந்து பிடிக்கல, கானா வினோத்துக்கு அதை விட பிடிக்கல. அப்படிங்கிறதுனால தான் தன்னுடைய வைஃபை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு மோசமான குற்றச்சாட்டை என் மேலே வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படுற திவாகர் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்களை வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அண்டாக்கா கசம்லேருந்து சேனல் தான் துரத்தி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல, அதுலேயும் நான் வந்து ஃபுல்லாக அதாவது த்ரூ அவுட் த எபிசோட் நான் வரணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லலை. நான் அவங்கள கெஸ்ட் ரோலாக மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம், வேணுங்கிறப்போ வந்து கூப்பிடுறோம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் ஆரம்பத்துலேயே இந்த விஷயத்தை கேட்டுட்டு ஓகே சொல்லிட்டு தான் இந்த ஷோக்கே நான் கமிட் ஆனேன். ஸோ என்னை யாரும் நடுவில் துரத்தி விடல அப்படிங்கிற விஷயத்தை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. கேபிஒய்லையும் சரி, கலக்க போகுது யாருலையும் சரி, என்னை வந்து கெஸ்ட்டாக தான் கூப்பிட்டுருந்தாங்க. நான் பண்ணிட்டு போயிட்டேன். ஏன் வந்து என்ன த்ரூ அவுட் எபிசோட் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, இல்லை நீங்கள் வந்து ஒரு கோல்டு டிகர் மாதிரி, நாங்கள் உங்களை அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிறோம், நீங்கள் வந்து கூப்பிடும் போதெல்லாம் கண்டிப்பாக மறக்காமல் வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நானும் வந்துட்டேன். இதில் வந்து நான் ஏதாவது 3 மாதத்துக்கு ஒரு தடவை கண்டென்ட் பண்ணியோ இல்லை நான் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி தான் நான் ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறதுலாம் அவசியமே கிடையாது. அது இல்லாதவனுக்கு, ஃபேம் இல்லாதவனுக்கு, நான் ஆல்ரெடி ஃபேமில் தான் இருக்கிறேன். அது மட்டும் கிடையாது, புகழெல்லாம் ஒரு மூஞ்சின்னு சொல்லிட்டு நீ என்ன ஒரு மூஞ்சி, நான் குள்ளமாக இருக்கிறேன் குண்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறியா? நீயே கரடிக்கு முடி முளைச்ச மாதிரி தான் இருக்கிற. நீ வந்து உங்கள் அம்மாவுக்கு வேணால் அழகாக தெரியல, ஆனால் மற்றவங்களுக்கு நீ அழகாக தெரிய மாட்டேன். நீ மற்ற
பொண்கள் கிட்டலாம் போய் வந்து பேசலையா, ஃப்ளர்ட் பண்ணலையா, அதெல்லாம் காமெடின்னு சொல்ற. நான் பேசுறத மட்டும் நீ வந்து அப்யூசிவா பேசுறான், ஹராஸ்மென்ட் பண்றான் அப்படிங்கிற மாதிரி ஃபேம் பண்ணி விட்டுருக்கிற. ஸோ வந்து இதுலயே உங்களுடைய அந்த இது நல்லா தெரியுதுல்ல. நீயும் மாக்காப்பாவும் சேர்ந்து என்னென்னலாம் பண்றீங்க அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். இத வந்து நான் சும்மா விட மாட்டேன். உன்னையும் சரி, மாக்காப்பையும் சரி, நான் ஒரு நாளாவது உள்ள வைக்காத விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை இன்னைக்கு திவாகர் வந்து பேசியிருக்காரு. செஃப் வெங்கடேஷ் பட் வந்து இந்த விஷயத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நான் சொல்றது தான், குக் வித் கோமாளி அப்படிங்கிறது என்னுடைய க்ளோஸ் டு ஹார்ட் அப்படிங்கிற ஷோ. நான் வந்து நிறைய டைம் வந்து பழைய சீசன்ஸோட எபிசோட்ஸ்லாம் திருப்பி திருப்பி பார்த்து அழுதுருக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஷோ வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஷோ. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு ஷோவில் இன்னைக்கு வந்து அந்த ஒரு தரம் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடியே ஒரு ப்ராப்ளம் வந்தது. அதாவது ஒரு ஒரு வியூவர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குழந்தைங்களோட பார்க்குற ஷோ தான் குக் வித் கோமாளி. ஆனால் நிறைய வந்து வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து ஒரு டபுள் மீனிங்கோட, காமெடி அப்படிங்கிறதே டபுள் மீனிங்காக வருது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வல்கராக இருக்குது, இந்த குழந்தைங்களோட பார்க்குறதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒரு சொல்லியிருந்தாங்க, மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. கொஞ்சமாவது சிடபிள்யூசியோட தரத்தை உயர்த்துங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதன்படி இப்போ வந்து நிறைய சேஞ்சஸ் அதில் கொண்டு வந்திருந்தீங்க. ஆனால் இப்பேற்பட்ட நபர்களை ரெக்ரூட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சமாவது அதை கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த கோமாளிங்க எல்லாருமே அது பாயாக இருக்கட்டும், கேர்ளாக இருக்கட்டும், எங்களுக்குள்ள அவங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற ஒரு பாண்டிங் அப்படிங்கிறது எமோஷனல் பாண்டிங்காக இருக்கிறோம். ஆனால் நாளுக்கு நாள் நீங்கள் கோமாளிஸை அந்த மாதிரி வேற வேற புது புது கோமாளிங்களை கூட்டிகிட்டு வரும்போது அவங்கக்கிட்ட அந்த அளவுக்கு அந்த ஒரு எமோஷனல் ஃபீலிங் இருக்கிறத நான் பார்க்கல. புகழாக இருக்கட்டும், இல்லை சுனிதாவாக இருக்கட்டும், பாலா, குரேஷி, மணிமேகலை, சிவாங்கி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு சம்வாட் ஒரு இம்மெச்சூர்டு பர்சன்னே சொல்லலாம். அதனால தான் அவங்க அந்த கோமாளி அப்படிங்கிற கேரக்டருக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகுறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஸ்டில் வந்து சிவாங்கியும் சரி, மணிமேகலையும் சரி, அவங்க வந்து அந்த கோமாளி அப்படிங்கிற கேரக்டருக்கு ஏன் சூட் ஆகுறாங்க அப்படின்னா, ரியல் லைஃப்லேயே அவங்க வந்து ரொம்பவும் ஒரு ஹார்ட்ஃபுல்லான பர்சன், அதாவது ஒரு ஹார்ட் வார்மிங்கான பர்சன். அதனால அவங்க கிட்ட அந்த கள்ளங்கபடம் இல்லாதனால தான் அவங்க அந்த கோமாளி கேரக்டருக்கு சூட் ஆகுறாங்க. இப்போ இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தா கோமாளியா நடிக்கிறாங்களோ அப்படிங்கிறது கொஞ்சம் வெட்ட வெளிச்சமா தெரியிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கொஞ்சம் தயவு செய்து ஒரு கோமாளியை சூஸ் பண்ணும்போது குக்கை வேணா நம்ம ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். ஏன்னா அவங்களுக்கு சமைக்க தெரிஞ்சா போதும். அவங்களுடைய கேரக்டர் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும் அவசியம் கிடையாது. ஏன்னா குக் அப்படிங்கிறவங்க த்ரூ அவுட் த சீசன் வரப்போறாங்க. ஸோ ஐ மீன் கோமாளி அப்படிங்கிறவங்க த்ரூ அவுட் த சீசன் வரப்போறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள வந்து சூஸ் பண்ணும்போது அவங்களுடைய அந்த ரியல் லைஃப் கேரக்டரையும் கொஞ்சம் பார்த்துட்டு சூஸ் பண்ணால் நல்லா இருக்கும். மேபி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி வரும். ரக்ஷனோட ஆங்கரிங் அப்படிங்கிறது ஏன் இந்த சிடபிள்யூசிக்கு சூட் ஆச்சு அப்படின்னா, கோமாளியோட அவன் இன்ட்ராக்ட் பண்ற விதம் கிட்டத்தட்ட அவனும் ஒன் ஆஃப் த கோமாளியா வந்து எனக்கு ஃபீல் ஆனான், அவன் ஆங்கரிங் பண்ணனாலும். அதனால தான் எனக்கு வந்து அவருடைய அந்த ஆங்கரிங் அப்படிங்கிறது பிடிச்சது. எனக்கு தெரிஞ்சு ரக்ஷனை ரீப்ளேஸ் பண்ணது கூட ஒரு பிளண்டர் மிஸ்டேக்குன்னு தான் நான் சொல்லுவேன். வாட் எவர் இட் இஸ், இந்த மாதிரி பர்சன்ஸை சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு சூஸ் பண்ணுங்க. ஏன்னா அந்த ஒரு பர்சனால செட்டில் இருக்கிற அந்த 30 குக்ஸ் வித் ஜட்ஜஸ் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகக்கூடாது. கொஞ்சம் வந்து சூஸ் பண்ணும்போது அவங்களுடைய ரியல் லைஃப் கேரக்டரையும் ஜட்ஜ் பண்ணி சூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸையும் இன்னைக்கு செஃப் வெங்கடேஷ் பட் வந்து கொடுத்திருந்தாரு.